வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் எதிர்காலம் குறித்தும் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ராஜா அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 23 நடத்த உள்ளார். விஜயின் அரசியல் வருகையால் திமுக அல்லது அதிமுகவில் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவிற்கு பல்டி அடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருப்புக்கோட்டையில் சாலை மறியலை தடுக்க முயன்ற பெண் டிஎஸ்பியை தாக்கியதாக மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவத்தில் 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்பட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணையை விருதுநகர் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையில் அமர்வு நீதிமன்றத்தில் சாட்சிகள் விசாரணை தொடங்கியதால் தற்போது அமலாக்கத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வதாக செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்தது. மேலும் இதனை ஏற்ற நீதிமன்றம் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி. வணக்கம்.